நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நீரின்றி அமையாது இவ்வுலகம், நீங்களின்றி அமையாது இந்த படம். கடல் அளவு கனவுகளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டவர் ஹரிஷ். இந்தியன் ட்ரைத்லான் நேஷனல் டெவலப்மெண்ட் ஆபீசர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சதீஷ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2021 நினைக்கிறேன், கோவிட் டைமில் அகாடமிக்கு ஒரு நாள் வந்திருந்தார். இந்த மாதிரி ட்ரைத்லான் பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைத்லான் வந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்ட் ரன்னிங். ஸோ அந்த டைமில் என்ன எப்படி எடுக்க போகிறாரு இன்னும் ஒன்றுமே புரியல அந்த டைமில். ஏன்னா கோவிட்ல எல்லாமே ஷட்டு. அதுக்கப்புறம் காஸ்ட் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இதாக இருந்தது. ஆர்த்தி நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அப்போ ஆர்த்தி ஆல்ரெடி நாங்கள் எங்களோட நேஷ்னல் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல் டைம். ஸோ நான் எங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் ஆர்த்தியை எப்படி ஆக்டிங் பண்ண வைக்கிறது, ஆல்ரெடி நாங்கள் நேஷ்னல் கேம்ஸ் குஜராத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஸோ எல்லாமே நல்லபடியாக வந்தது. ஆர்த்தி வந்து ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ட்ரைத்லானில் யாருமே மெடல் வின் பண்ணதே இல்லை. அண்ட் எங்களோட அகாடமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியாச்சும் இந்த பொண்ணை வின் பண்ண வைக்கணும்னு எங்களோட இது. அதுக்கு நடுவில் சதீஷ் சார் வந்து ஆர்த்தி தான் மெயின் காஸ்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு அந்த டைம். ஆனால் எப்படி எல்லாருக்கும் அது என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆர்த்தி ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ ஸ்டடிங் அட் தட் டீம், கெஸ். ஸோ ஷி இஸ் டூயிங் MBA ஆல்சோ. தென் ட்ரைனிங் ஃபார் ட்ரைத்லான், ஷூட்டிங் ஃபார் சிங்கப்பெண்ணே எல்லாம் முடிஞ்சு 2022ல் தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வான் த கோல்ட் மெடல் இன் ட்ரைத்லான் த்ரூ ஆர்த்தி. ஸோ it was an unbelievable scenario. ஏன்னா நாங்களே வந்து அந்த டைமில் குஜராத்தில் நடக்குது. குஜராத்தில் ஆல்ரெடி அதில் இருக்கிற நம்பர் 1 கேர்ள் மோஸ்ட்லி வின் பண்ணுவான்ட்டு இருந்தோம். ஸோ தமிழ்நாடு மேபி 4th 5th வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு மைண்டில் தான் இருந்தோம் நாங்கள்லாம். ஆனால் அங்கேருந்து ஆர்த்தி வின் பண்ணது வந்து இந்த செனாரியோவில் ஷூட்டிங், ஸ்டடிங், ட்ரைனிங் இதில் எப்படி ஆர்த்தி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருந்தது. ஆனால் ஷி வெண்ட் ஆன் டு வின் அ கோல்ட் மெடல் ஃபார் தமிழ்நாடு அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபார் தேட். அண்ட் தென் இதுக்கு நடுவில் சதீஷ் சார் கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், சார் ட்ரைத்லான் பற்றி எடுக்கிறீங்க, ஃபெடரேஷன் பற்றி ஏதாச்சும் தப்பாக போட்டுறாதீங்க அப்படின்ட்டு அடிக்கடி நான் கேட்டுகிட்டே இருப்பேன் நான். பட் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் நடக்கிற சிச்சுவேஷன்ஸ், செனாரியோஸ் எல்லாமே கவர் பண்ணி எடுத்திருக்காரு. வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி. அண்ட் ஏன்னா இந்த மாதிரி படம் நிறையா இந்த படம் நல்லா ஓடினா ட்ரைத்லான், ஸ்விம்மிங் மாதிரி ஸ்போர்ட் வந்து இன்னும் நல்லா பாப்புலரைஸ் ஆகும். அதில் இருக்கிற ஆத்லீட்ஸ், ஆர்த்தி மாதிரி நிறைய ஆத்லீட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல லெவலில் போவாங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த மீடியா and everybody to support and watch this movie on theater. Thank you so much. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். இயற்கையில் தொடங்கிய இயற்கையான ஒளிப்பதிவு கந்தசாமி. கருமேகங்கள் கலைகின்றன, 7 கடல் 7 மலை என்று அத்தனை படங்களிலும் இவர் ஒளிப்பதிவால் பேச வைத்தவர். சிங்கப்பெண்ணை போராட்ட கனவுகளுக்கு கேமரா மூலம் கை கொடுத்தவர். நீச்சல் போட்டிகளை அழகாக ஒளிப்பதிவு செய்து கொடுத்த ஒளிப்பதிவாளர் NK ஏகாம்பரம் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, சதீஷ் வந்து என்கிட்ட வந்து முதல்ல பேசக்குள்ள வேற ஒரு படத்துக்காக தான் நாங்கள் அறிமுகமானோம். வேற ஒரு படத்துக்கு டெக்னீஷியனாக போடுறதுக்கு பேசக்குள்ள பேசிகிட்டு இருந்தார். அந்த படம் கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அடுத்து என்கிட்ட வந்து நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கதையை சொன்னார்.
கதை சொன்னோன்னே நான் சதீஷ்கிட்ட கேட்டேன், சதீஷ் நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள்